என்னாச்சு பொண்டாட்டி, ஏன் சோகமாயிட்டீங்க? நம்ம கல்யாணத்துக்கு மாமா ஒத்துப்பாரா? ஏன் இப்படி கேக்குறா? இல்ல மாமா, அத்தை கண்டிப்பா ஒத்துப்பாங்க எனக்கு தெரியும். ஆனா மாமா ஒத்துப்பாரான்னு தெரியல, அதான் கேட்டேன். நீ கவலையே படாத, மாமா கண்டிப்பா ஒத்துப்பாரு. மாமா ஒத்துக்கிட்டா மட்டும்தான் மாமா இந்த கல்யாணம் பண்ணிப்பேனா. எல்லாரோட ஆசீர்வாதமும் எனக்கு வேணும். கண்டிப்பா தங்கம். ஃபர்ஸ்ட் நீ காலேஜ் முடி, நானும் காலேஜ் முடிக்கிறேன். அப்புறம் இதை பத்தி நம்ம பேசலாம், சரியா? நீ இப்ப எதுவும் பத்தி யோசிக்காத. பொண்டாட்டி மூஞ்சி நல்லாவே இல்ல தெரியுமா? சிரிச்சாதான் அவ அழகாவே இருப்பா. இப்பதான் என் பொண்டாட்டி அழகா இருக்கா. வா மச்சான். அவங்க யாரு மச்சான்? பொய் சொல்லாதடா. அவங்க பேர் என்ன? சூப்பர் மச்சான். இந்த பொண்ணாலும் ஒழுங்கா பாத்துக்கடா. என்ன அவங்க ஏதோ சொல்றாங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. சரி மச்சான், வேலை எங்க மச்சான்? அவன் அந்த சைடு நிக்கிறான் மச்சான், போய் பாரு. என்னங்க சொல்லுங்கங்கண்ணே. ஆரம்பிச்சிட்டீங்களாங்க? சொல்லுங்கங்க. ஐயோ நிறுத்துங்க. சரி சொல்லுங்க. மார்னிங் சாப்பிட்டீங்களாங்க? இதை பத்தி தாங்க நான் உங்கள்ட்ட பேசலான்னு வந்தேன். சொல்லுங்கங்க, எது வேணுமா? ஆமாங்க, ரொம்ப பசிக்குது. இருங்க, நான் போயிட்டு ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன். சரிங்க, சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க, பசிக்குது தெரியுமா? ஓகேங்க, 5 நிமிஷத்துல வந்துடுறேன். ஏங்க சாப்பாடு வாங்க போலையா? இருங்க, சாப்பாடு கொண்டு வர சொல்றேன். இந்தாங்க சார், நீங்க கேட்ட ஸ்நாக்ஸ். இப்ப சாப்பிடுங்க. ஏங்க எனக்கு இன்னமும் பசிக்குதுங்க. இன்னமும் பசிக்குதா? இத கொண்டு வர சொல்றேங்க. சார் பானிபூரி சார். இத சாப்பிடுங்க. ஏங்க எனக்கு இன்னமும் லைட்டா வயிறு காலியா இருக்க மாதிரியே இருக்கு, பசிக்குதுங்க. என்னன்னா இன்னொரு பிளேட் பானிபூரி கொண்டு வர சொல்லுவாங்க. 4 வாரத்துக்கு 40 தடவை சாப்பிடுவா போலயே. சார் பானிபூரி சார், இங்க நல்ல வியாபாரம் ஆகும் போலயே. பேசாம கடையை இங்க போட்டுட்டானே. என்னங்க பசிக்குது அதானங்க. சொல்லு மச்சி, என்ன இந்த சைடு? நான் தானே, ரொம்ப ஜாலியா இருக்க மச்சி. அது யாரு மச்சி? என்னது ஆளா? நேத்து தானடா பிரேக்கப் ஆனிச்சு. என்னால ஒண்ணு வச்சுட்டே சமாளிக்க முடியலையே. வாழ்ற மச்சி வாழ்ற. எப்படி மச்சி இந்த டேலண்ட்லாம் உனக்கு மட்டும் தான் மச்சி இருக்கும்? சரி வாங்க போலாம். எங்க இப்பயே கிளம்புறீங்க? பர்ஸ்ல இருக்கிற காசெல்லாம் காலியாகிறதுக்குள்ளேயும் வீட்டுக்கு போயிடணுங்க. என்னங்க? அது ஒண்ணும் இல்லைங்க, வந்து ரொம்ப நேரம் ஆகுது. நீங்க வேற சாப்பிட்டு டயர்டா இருப்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் நல்லா தான் இருக்கேன், டயர்டெல்லாம் ஆகல. நீங்க இன்னும் வாங்கி கொடுத்தா கூட சாப்பிடுவேன். தான் தெரியுமே. என்னங்க? ஒன்னும் இல்லைங்க, போலாமாங்க? வாயில அப்படிங்கறது மட்டும்தான் வருது. சாப்பிடறதுக்கு மட்டும்தான் வாயை திறப்பாங்க போல. அவன் இங்க தாண்டி எனக்கு சென்ட் பண்ணி விட்டான் லொகேஷன். யாரையும் காணுமேடி. தான் தெரியல, இரு அவனுக்கு கால் பண்ணுவோம். ஹலோ சொல்லுங்கக்கா. போலாமா பொண்டாட்டி? இங்க பாரு காவியா. பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா சூர்யாவையும் அந்த திவ்யாவையும் காணுமே. இங்க தாண்டி எங்கேயும் இருப்பாங்க கண்டிப்பா. போலாமாங்க? இன்னைக்கு மாட்டலன்னு என்ன, என்னைக்காச்சும் என் கையில மாட்டாமே போறாங்க. அன்னைக்கு பாத்துக்கிறேன். வாங்கடி போலாம். என்னடி இப்படியாச்சு? நம்ம மாட்டி உள்ளான்னு வந்தோம், அவங்க என்னன்னா எஸ்கேப் ஆயிட்டாங்க. நானும் சண்டை நடக்கும், நல்லா என்டர்டைன்மெண்ட் ஆகும்னு நினைச்சேன். ஆனா இங்க ஒண்ணும் நடக்கல போ. மச்சி அங்கிட்ட ஆள் நிக்கிறா மச்சி. என்னையே வேணாண்டு போயிட்டா. அவனுமே ஆளா இருந்தானே இல்ல அண்ணா. ஏய் அங்க பாருடி, உன் ஆள் வந்து நிக்கிறான். எல்லாம் பிரேக்கப் பண்ணி ஒரு நாள் ஆகுதுடி. ஓ அதான் அடுத்த ஆளோட வந்து நிக்கிறானா? என்னடி சொல்ற? அக்கட சூடு. அட பாவி, பிரேக்கப் பண்ணி ஒரு நாள் தான் ஆகுது. எப்ப கழட்டி விடுவான்னு இருந்திருப்பானோ? சூர்யாவும் வேலனும் உன்னை பொண்ணுனே நம்பிட்டாங்கடா மச்சி. உன்னை கண்டுபிடிக்கவே முடியல பாருவே. ஆமா மச்சி. சரி வா மச்சி, வீட்டுக்கு போலாம். அந்த அவட்ட நிக்குது, அது பார்த்தாலே டென்ஷன் ஆகும். வந்துட்டு போயிடலாம். நான் ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்டா. எவ்வளவு தைரியம்? இந்தா வரேன். இப்போ எனக்கு என்டர்டைன்மெண்டா இருக்க போகுது. ஏய் திரும்பிடிங்கிட்டு என்னடி வாய்ஸ் இது? இஞ்சி தின குரங்காட்டம். யாருடா அவ? அவ யாரா இருந்தா உனக்கு என்ன? ஓ வேலை ஏதாவது நீ போய் பாரு. முடியாது, இது யாருன்னு சொல்லு. என்னோட ஆளு. இப்ப நான் யாரு? என்னோட எக்ஸ். ஏய் என்ன முடி கையோட கலந்து வந்துருச்சு? ஒட்டு முடி வச்சா முடி கையோட தான் கழட்டு வரும். அருண் நீயா? ஆமா ஆமா. நீ எதுக்கு புடவை கட்டி இருக்க? அதே உனக்கு சொல்லணும் அவசியம் இல்ல.
இருந்துச்சோ இல்லையோ எனக்கு நல்லா இருந்துச்சுப்பா. இருக்கு முடி அரஜானே இருக்கும். போடி போ. பழங்களுமா பழங்களு, இங்க பாருங்கம்மா பழங்களுமா பழங்களு, யாரும் வாங்கலையாம்மா பழங்களு பழங்களு. வாழைப்பழம் இருக்குது, ஆரஞ்சு பழம் இருக்குது, மாம்பழம் இருக்குது. வாங்கம்மா வாங்க பழங்களுமா பழங்களு. வாழாத வாழைப்பழம், பழுக்காத மாம்பழம், அழுகி போன ஆப்பிள் பழம், நசுங்கி போன ஆரஞ்சு பழம். வாங்கம்மா வாங்க, இந்தாருங்கம்மா வாங்க பழங்களுமா பழங்களு, வந்து வாங்கிட்டு போங்கம்மா பழங்களு பழங்களு. ஏக்கா எனக்கா பழங்களு பழங்களு இல்லைங்கிற, அது பழங்களு இல்லக்கா பழங்களுக்கா. அப்படியாம்மா, என் வாயில அப்படிதாம்மா வரும். உனக்கு என்ன பழங்கள் வேணும்? எல்லாத்தையும் கலந்து போட்டு விடுங்க. சரிம்மா சரி, இந்த பார்த்துக்கிடுங்க பழங்களு பழங்களு, வந்து வாங்கிட்டு போங்கம்மா பழங்களு பழங்களு. அழுகி போன பழங்களு, நாரி போன பழங்களு, வாங்கிக்கம்மா வாங்கிக்கங்க. இந்த பார்த்துக்கங்கம்மா வாங்கிக்கம்மா வாங்க பழங்களு பழங்களு பழங்களு. என்னக்கா சொல்ற, அழுகி போயிட்டுங்கிற நாரி போயிட்டுங்கிற? இங்க பாத்துங்க, அப்படி சொன்னாதான் மக்கள் வாங்குவாங்க. இப்படி சொன்னா யாருமே வாங்க மாட்டாங்கம்மா. உங்களுக்கு பிசினஸ் ட்ரிக் தெரியலக்கா, நீங்க பழங்களை வாங்கிட்டு போங்க உங்க வேலையை பார்த்துட்டு. இதுகிட்ட பேசி ஒரு பிரயோஜனம் இல்ல. நீ பழங்களை கொடுமா. எவ்வளவுமா? ஒரு 1500 ரூபா வருது பாத்துக்கிடுங்க. 1500 ரூபாவா? அதெல்லாம் முடியாதுமா, கம்மியா சொல்லு. பாத்துக்கிடுங்க, போனா போயிட்டு போகுதுன்னு 1000 ரூபாய்க்கு கொடுக்குறேன், அம்புட்டுதேன். சரிம்மா. நல்லா இருக்கா இல்ல அது சொன்ன மாதிரி நாரி போய் இருக்கான்னு வேற தெரியலையே.